வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளோட செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு டூ இன் தி ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஏன் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி போடுறேன்னா, ஸோ தட் யூ வில் ஹாவ் அன் அவேர்னஸ். ஓகே, இந்த திங்ஸ் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது யூ வில் ஹாவ் அ கிளியர் மைண்ட். ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உங்களால் காலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, ப்ளீஸ் டூ லெட் தெம் நோ இந்த வீடியோவை, ஸோ தட் they will have an understanding. And if you're new to my videos, make sure you subscribe to AccountsWithAish YouTube channel and press the bell icon so that you will be notified whenever I upload a new video. நான் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ போடுறோனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி இப்போ வந்து ஜூலை 2 months ஆல்மோஸ்ட் டான். லைக் சில பேர் வந்து ஜூலையில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஜூன் மாதத்துலேயே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஜூலையில் சேர்ந்துருப்பீங்க, நிறைய பேர் ஜூன்லேயும் சேர்ந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 monthன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஓவர்வியூ ஆஃப் தி காலேஜ், ஹவு த காலேஜ் இஸ் ஆக்சுவலி ரன்னிங். ஸோ அதுக்கு தான் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐவ் மென்ஷன்ட் இஸ் மேக் த மோஸ்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி ஃப்ரம் day 1. ஸோ காலேஜ் லைஃப் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டண்ட் part of your life. The reason நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, it is going to teach you a lot of things where you can learn a lot of things. So அதனால தான் நான் சொல்கிறேன். So you have to make sure your journey is a very very good journey where you can make the most out of it. So first dayலேருந்து you gear up and you start learning processes start பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அபவுட் தி இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இட்ஸ் த ட்ரான்சிஷன் ஃப்ரம் உங்களோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து யூ ஆர் மூவிங் டு யுவர் காலேஜ் லைஃப். அண்ட் இப்போ இந்த டைமில் யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஓவர்வெல்மிங். லைக் நம்மளுக்கு நார்மலாகவே வென் யூ சார்ட் ஆஃப் சி காலேஜ், நம்மளுக்கு வந்து நம்மளோட மூவிஸில் அதிலலாம் நம்ம பார்த்ததுல நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, இட் இஸ் அ வெரி வெரி ஓவர்வெல்மிங் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு நிறைய பேருக்கு நீங்கள் காலேஜ் போனவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன்னி நோட். பட் ஸ்டில் ஐம் சேயிங் யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் நீங்கள் வந்து லேர்னிங் அப்படின்றத வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் லேஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் சக்ஸஸ். ஸோ ஏன் நான் இந்த லைன் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, வாட் எவர் யூ ஃபாலோ இன் தி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் என்னென்ன ப்ராக்டிசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ, வாட் எவர் த கோர்ஸ் யூ ஹேவ் டேக்கன், இட் மைட் பி அ பிபிஏ, இட் மைட் பி அ பிகாம் ஆர் எனி அதர், மேபி அன் இன்ஜினியரிங் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். இஃப் சப்போஸ் யூ பீப்புள் ஆர் சீயிங் த வீடியோ, த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு நோ இஸ், ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆர் என்னென்ன ப்ராக்டிசஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ, தட் வில் பி ஃபாலோ டு யோர் செகண்ட் as well as your third year. Second year as well as your third year or fourth year, if you're going to have engineering background students will have fourth year will be going. So in the same practice then will be forwarded to your second, third and fourth year. So make sure your practices are well laid down. So அது என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி another one more thing that I have to tell you, எதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதும் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ you should avoid a lot of distractions which normally occurs in the college life. But other than that, make sure that your foundation is laid strongly. Okay, done. So first thing, academics first. Almost உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலேஜ் போயிட்டா நார்மலாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேக் வந்து they will not study and they will like ஓகே நம்ம பார்த்துக்கலாம் தே மைண்ட் சேஞ்சஸ் அப்படின்றது நார்மலாக ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இட்ஸ் அப் டு யோர் பெர்செப்ஷன். நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட அகாடமிக் இதுவை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் இருக்குது. லைக் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ், ஒர்க் ஆன் இட். லைக் இஃப் யூ வாண்ட் டு டேக் 90 above, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும், கோ ஒர்க் ஆன். இஃப் யூ வாண்ட் டு டேக் 80 above, கோ ஒர்க் ஆன். ஸோ இட்ஸ் அப் டு யோர் டிசிஷன் வெதர் நீங்கள் வந்து எவ்வளோ படிக்கணும் அப்படின்றது இருக்குது. பட் நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி பாஸ் மார்க்கை அட்டைன் பண்ணியே ஆகணும். அரியர்ஸ் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. பிகாஸ் காலேஜ் லைஃப்பில் அரியர்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளுக்கு காதில் வரக்கூடிய டேர்ம்ஸ். பட் இட் வில் பி வெரி ஈஸி வென் யூ ஹியர் இட். ஓகேவா, நீங்கள் கேட்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னுக்கு அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் த ரியல் திங் இஸ் யூ ஹேவ் டு பாஸ் அண்ட் கெட் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ், தட் இஸ் யுவர் அகாடமிக்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அட்டெண்டிங் தி கிளாஸஸ் ரெகுலர்லி. ஸோ இப்போ தான் நீங்கள் காலேஜ் போயிருக்கீங்க, கிளாஸஸ் வந்து
அட்டென்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் யோர் ஸ்கூல் லைஃப்லேருந்து நீங்கள் காலேஜ் லைஃப்பில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது இட் வில் பி a little difficult பிகாஸ் ஸ்கூலில் ஒரு மோட் ஆஃப் டீச்சிங் இருக்கும், காலேஜில் ஒரு மோட் ஆஃப் டீச்சிங் இருக்கும், இங்கே வந்து புக்ஸ் அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ் அண்ட் கிரேடிங் சிஸ்டம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரிகார்டிங் ஹவு டு கெட் good marks in your semesters, high marks in your semester exam, which I will mention it in the link descriptionல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் வந்து காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதில் எப்படி வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உங்களோட சிலபஸை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஈஸி. அண்ட் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லியிருப்பேன். லைக் ஹவு யூ கேன் லேர்ன் ஃபார் யுவர் எக்ஸாம், சிலபஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் செக் தி லிங்க். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றின வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் டு பில்ட் யோர் செல்ஃப் ஸ்டடி ஹேபிட். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் காலேஜ் வரும்போது ரொம்பவே ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் ஸ்கூலில் வந்து டெய்லி நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், வேறு காலேஜில் அந்த மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் ஃபுல்லாக படிக்காமல் விட்டுறதுக்கு பதில் ப்ளீஸ் கோ த்ரூ தென் அண்ட் தெர், லைக் வீக்லி ஒன்ஸாவது வந்து லைக் வாட் வாஸ் தாட் இன் தி கிளாஸ், அப்படியாவது கிளாஸில் வந்து என்ன நடத்துனாங்க அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் இந்த டாபிக் தான் நடத்துனாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் அதை வந்து நான் சொல்லும் போது நீங்கள் என்னென்ன நடத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் notes. So make sure you prepare the notes in the lecture. Like நீங்கள் classes attend பண்ணுறீங்க பார்த்தீங்களா, classes attend பண்ணும் போதே notes வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னென்ன டாபிக்ஸ் நடத்துனாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ classes ரெகுலராக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அதை வச்சு வீக்லியாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தி யூஸ் ஆஃப் லைப்ரரி. ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் லைக் நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோடனே நிறைய புக்ஸ்லாம் வந்து ப்ளீஸ் டோன்ட் பை அட் தி இனிஷியல் ஸ்டேஜ், பிகாஸ் புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்பலாம் வாங்கி ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கோ த்ரூ த லைப்ரரி புக்ஸ். லைப்ரரியில் இருக்கிற புக்ஸை ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த புக்ஸை வந்து எடுத்து அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். plenty of online resources which are available in the online platforms, various platforms. So please go through that, it will be really helpful. ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து தனியாக புக்ஸ்லாம் நீங்கள் வந்து போய் வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ மேக் ஷோர் யூ ஆர் stable in using your library as well as online resources. Next extracurricular க்கு நம்ம வரலாம். So you have to inculcate yourself in your clubs, society. Now this comes a major term. Like வந்து நிறைய பேர் என்ன ஒரு assumption create பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ்னா கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டடீஸை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தட் ஸ்டடீஸை உங்களால் நல்லாவே பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு கூட நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணலாம். தட் யூ கேன் டூ இட். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்டடீஸை மேனேஜ் பண்ண முடியும். ரெகுலர் கிளாஸஸ் நீங்கள் வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆப்வியஸ்லி go for the extracurricular activities. So obviously joining in culturals which will help you networking, and then competitions. Now in the competitions அப்படின்றது plays a major role. So what does this mean is intercollege competitions ஏதாவது வச்சாங்கன்னா, இல்லை காலேஜ்குள்ளே காம்படிஷன்ஸ் ஏதாவது வச்சாங்கன்னா, இல்லை வந்து லைக் ஸ்டால்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி anything that you people are interested in அந்த பர்டிகுலர் இதுக்கு you can join. And then clubs, various clubs are available. You can choose any club in your college, particular college, and you can join. Next thing is this particular line is very important in your college life, that is teamwork and leadership. Now this thing has a very distinct characters. Like teamwork அப்படின்றது when you are in a team, like a group of 5 members இருக்கீங்க அப்படின்னா each one has various perspectives. So on the perspectives ஏத்து நீங்கள் வந்து you have to work as a team. அதுக்கு வந்து you need to have a proper communication between each members in a team. So that is what a teamwork means. சரிங்களா, ஒரே ஒரு people வந்து பேசிட்டு மற்றவங்க எல்லாமே அமைதியாக இருக்குது, it's not a teamwork. Everyone should communicate and everyone should have to work in a very good manner. So that is what a teamwork is. அதை வந்து நீங்கள் வந்து various teamஸில் work பண்ணால் மட்டும்தான் you can find out how your teamwork is. Talking about your leadership, whenever உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா how you take that, how you lead it, how you direct it, that is what is leadership is about. So these things and all you should have to learn in your college life. And another very important thing is networking.
This is actually a very big term. Networking is very important. Whenever you go, please do network and make friends. That is very, very important in your college life. Next, let's move on to what are the things that you need to build in your network. So நான் சொன்னிருந்தால what are the things நம்ம வந்து network பண்ணுறோம் அப்படின்னா என்ன first thing. So first thing வந்து உங்களோட கிளாஸில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் திஸ் இஸ் யோர் கிளாஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்க சப்போஸ் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அண்ட் யோர் ஃபோன் நம்பர் ஷுட் பி இன் யோர் ஃபோன். தட் இஸ் வெரி வெரி கம்பல்சரி அண்ட் அது வந்து இட்ஸ் மேண்டேட்டரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதர் தென் திஸ் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஏ செக்ஷன், உங்களுக்கு வந்து சி செக்ஷன் அந்த மாதிரி வேரியஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேரியஸ் கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு ஓகேவா? So if this is your class, you have to make friends with various classes. First thing, classes are done. So if suppose for example I'm just getting it, the next thing is if you are a BCom student, BCom general student vechukongala, you have to make sure you have friends in BCom ANF or accounting and finance. Adha ANF nu solren. Not only ANF, you should have friends with BBA students. ஸோ அந்த மாதிரி வந்து you should make sure that you make friends across various departments. So you should make sure that you have friends in various. So உங்களுக்கு நான் procedure சொல்லிட்டேன். First you start with your class members and then you end up with your various departments. Next, talk to your professors and seniors, and this thing is very very important. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹெசிடேட் பண்ணுவீங்க, லைக் நம்ம போய் இந்த விஷயத்தை கேட்கலாமா வேணாமா அப்படின்றத. அது மாதிரி வந்து ஒரு நாளுமே நினைக்காதீங்க. பிகாஸ் மெனி பீப்புள் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி டு மெனி பீப்புள். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் எவர் த திங் இஸ் ப்ளீஸ் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபர்தராக இன்டர்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் வந்து வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பாத், லைக் இந்த பாத்தில் போகலாமா, வாட் வுட் பி த ஃபியூச்சர் திங்ஸ் தட் வி கேன் பி டன், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளீஸ் கோ அண்ட் ஆஸ்க் டு தெம். ஸோ தட் யூ வில் ஹாவ் அன் eye-opening session so that you can have okay இந்த ஐடியாஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒருத்தங்கிட்ட பேசும்போது யூ வில் ஹாவ் வேரியஸ் ஐடியாஸ் தட் வில் கெட் யூ அண்ட் லீட் டு யூ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். திஸ் இஸ் அபவுட் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் சீனியர்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஃப் யூ என்டர் இன் டு அ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் புக்ஸ், லைக் புக்ஸ் வந்து நீங்கள் வந்து எதாவது யூஸ் பண்ணது இருக்கா அது கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஸோ நெட்வொர்க்கிங் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் ரீசென்ட்லி நிறைய பேர் பண்ணுறது இல்லை, தட் is your LinkedIn profile. I hope you people know what is a LinkedIn profile. LinkedIn profile is nothing but a social media platform which is used for professional work. So professional posts போடுறதுல இருந்து everything related to job and everything related to studies, LinkedIn la you can check out. So you can obviously go check out LinkedIn page. நீங்க வந்து வெச்சில்ல அப்படின்னா please கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் உங்களோட காலேஜ் லைஃப்பில் டெய்லி நீங்கள் என்னென்னலாம் லைக் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை பர்டிகுலர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது செமினார்ஸ் அட்டென்ட் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் விச் ஃபீல்ட் இஸ் வெரி யூனிக் அப்படின்றது யூ கேன் ஆப்வியஸ்லி அப்டேட் இன் யோர் லிங்க்டின் பேஜ் விச் வில் ஆக்சுவலி பி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் யோர் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும் போதெல்லாம் இட் வில் பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ரிமெம்பர் தட் லிங்க்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் and you have to make sure that you are creating one for yourself. So LinkedIn page create பண்ண மறந்துடாதீங்க. Let's move on to the next thing which is your learning. So நான் உங்களுக்கு first சொன்னது தான், காலேஜ் லைஃப்பில் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது there is no end for that. You should have a mind, உங்களுக்கு கண்டினியூஸாக லேர்னிங் இருக்கணும் அப்படின்றது you have to know. So first thing you have to build is your communication, and communication கழிச்சு you have to make sure that you master your time management. So time management அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரம் யோர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எனி திங் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விச் யூஆர் கோன் டூ அதர் தென் யோர் லைக் யோர் அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட், ஏதாவது உங்களோட கிராஜுவேஷன் தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா your time management plays a major role, and then solve problems efficiency. So நார்மலாக நான் சொன்ன மாதிரி it's never going to be a very smooth path for anyone.
நீங்கள் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கும் போது இட் வில் பி ஹேவிங் சர்டன் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக தெரியாது. ஸோ டு சால்வ் தீஸ் திங்ஸ் யூ ஷுட் ஹாவ் அ மைண்ட் விச் இஸ் கோன் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் சால்விங் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கான எஃபெக்டிவ் வேலை நீங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத யூ ஷுட் நோ. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி டீச்சர்ஸ். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அகெயின் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் மெனி பீப்புள். நம்மளால் வந்து ஸ்டேஜ் முன்னாடி நின்று பேச முடியாது. ஸோ தட் இஸ் அகெயின் அ வெரி வெரி பிக் ப்ராப்ளம். ஸோ ப்ளீஸ் பில்ட் தட். அது எப்போ நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக கிளாஸஸில் செமினார்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா, செமினார்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் நீங்கள் எப்போ எவ்வளோக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ யுவர் பப்ளிக் ஸ்பீக்கிங் வில் பிகம் ரியலி ரியலி குட். ஸோ தட் இஸ் அபவுட் இட். யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சைடில் நான் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ டெக்னிக்கலி டாக்கிங் அபவுட் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் த பேசிக்ஸ் ஆர் எக்ஸல். அண்ட் இங்கே வந்து ஒரு போஸ்டர்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்ஸான இருக்குது. அது தவிர்த்து அட்வான்ஸ்ட் லெவல்லையும் சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து டெக்னிக்கல் சைடில் யூ ஹாவ் டு லேர்ன் லைன் பை லைன். நெக்ஸ்ட்டு, now exploring your career path. Now this takes a very 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 important role. நீங்க வந்து சில டைம் வந்து you want to go through marketing, you have to go through like finance, you have to want to go to accounting, you have to go for like HR, like இந்த மாதிரி வந்து you have a lot of paths, right? So you don't know what role you wanted, but during practice, like ரெகுலராக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸில் you will have an idea, okay I have an interest in this. நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் சில கோர்சஸ்லாம் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸில் I have a lot of interest அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு வந்து you have to attend to get that career path. உங்களுக்கு ஐடியா தெரியணும் அப்படின்னா you should attend a lot of webinars and career talks, like எந்த கெரியர் பாத் போகலாம் அப்படின்றதெல்லாம் you can just think about it. And then internships, again very very important. Many people are not doing internship, but internships are the foundation that will let you know how the actual job is. Job உங்களுக்கு ரியல் டைமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். and a lot of volunteering. So volunteering வந்து it's gonna give you a lot of experience. That is about it. You have to research about your future options. What are the options which are available, like உங்களுக்கு இந்த பாத்தில் போனோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு செக். ஓகேவா? நெக்ஸ்ட் very very important topic, that is your financial awareness. And this takes into me a very 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 important thing, that is normala college life அப்படினாலே we will spend அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், ரேண்டமாக செலக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ தட் திங் ஷுட் நாட் பி அ கேஸ் ஓவர் இயர். ஸோ யூ ஷுட் மேக் ஷுர் தட் யூ ஹாவ் அ பட்ஜெட். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட் யூ ஷுட் ஹாவ் அ பட்ஜெட். நாட் இஃப் நீங்கள் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லைனா கூட சொல்கிறேன், யூ ஷுட் ஹாவ் அ பட்ஜெட். ஸோ நீங்கள் வந்து லாட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி இன்டர்நெட். நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கலாம், லைக் ஹவு மச் யூ ஸ்பெண்ட். எக்ஸாம்பிள், வாட் இஸ் த நீட்ஸ் and what is the wants. So these things are like the mandatory thing that you people want to know. Like இதோட differentiation உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படினாலே you can easily know what you can spend on and what you can save on அப்படின்றது. So you have to have a monthly track on what you are spending அப்படின்றது you should know. Next you have to save and track the spending. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், லேர்ன் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் சேஃப்டி. ஸோ தீஸ் திங்ஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் நோஸ் ஹவு to do these things, but still I'm telling you all, don't spend a lot of things in unnecessary things. Please get to know about the differentiation of what you need. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் செலவு பண்ணுங்க. Wants comes the secondary part, this comes the first part, okay? And your wants comes your secondary part. Clear? Next, take care of yourself. Now this is a very 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 important thing. நீங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா there is no way to go. கரெக்டுங்களா? ஸோ அதனால் you have to manage your stress and workload. Everything should be balanced. In the word balanced அப்படின்றது it's a very very important term, and it's also a very difficult term to balance it out and work on it. So balance your work. You should work all of the things personally as well as professionally. Everything should be balanced. Correct? Next, eat well and sleep enough. Seek help when needed. This thing is again a very very important term. You have to make sure any problem or whatever it is, make sure you seek for help. Help is not at all a bad thing. Remember that if you want help you can obviously ask for any people. So adanal you should know that if you have some problem, please do tell to some people or any of your well known people. Na sonna mari digital habits like notes is
like really helping for many people. And then you have to limit your social media distractions, which is I think a lot of people are doing nowadays. நிறைய பேர் வந்து you are limiting yourself. Okay, social media இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறீங்க. சில பேர் வந்து it's like going up, so it's like, but still I'm saying please do limit it. And then follow educational content, so you can obviously check Accounts with Aish for your educational content. Other than that, you have a lot of platforms to check for educational content, so please do check that. Next, capture your college journey. So just a very happier note, take a lot of photos, write journals. So for example, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஜேர்னல் இட். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ஃபியூச்சரில் படிக்கும்போது இட் வில் பி ரியலி ஹாப்பி. ஸோ ட்ரைங் நியூ ஆக்டிவிட்டீஸ், என்ஜாய் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப். டோன்ட் டேக் இட் அஸ் அ பர்டன். டெய்லி போயிட்டு வருமா அப்படின்ற மாதிரி நினைக்காம experience each day. That's all. The final thoughts would be obviously balancing, very very important. If you're going to attend your competitive exams, adukla வந்து balancing என்ற word வந்து it's a very mandatory term. So நீங்க வந்து you have to balance, because now I've seen a lot of people doing BCom and CA, BCom and CS and BCom and CMA, அந்த மாதிரி a lot of things competitive exams இருக்கு. So அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு balancing is very very important. And stay curious and consistent. You should be consistent in whatever you are doing, and your first year will be your launchpad. So that will be followed to your second and third year. Clear? So I hope today's session was a very very helpful session, because இன்னைக்கு நான் focus பண்ணது it was majorly on the first year students who want to know what are the things that you have to do in your college life in the first year. So first year la பண்றது it will be really paying as a foundation for your second as well as third year. Also for your, if you're an engineer background, it will be fourth year. So remember only one thing, whatever you do, put your 100%, and consistency is a very very important key. So make sure you are consistent. And if suppose you are studying for a competitive exam or whatever it is, balancing is very very important. At the same time, you have to engage yourself in like extracurricular activities. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிமெம்பர் தீஸ் பாயிண்ட்ஸ். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் நான் இப்போ கடைசியாக சொன்னது. ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் காட் அ மீனிங்ஃபுல் செஷன் டுடே. ப்ளீஸ் ஷேர் இட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ். யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே வில் ஹாவ் அ மைண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஹாவ் டு கோ த்ரூ அப்படின்ற மாதிரி. அப்கமிங் வீடியோஸில் மோர் ஃபர்ஸ்ட் இயர் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ காலேஜ் ரிலேட்டட் வீடியோஸ் ஐ வில் be uploading. So stay tuned for those videos. We'll see you in my next video. Thank you for watching. Until then, this is Accounts with Aish signing from y'all. We'll see you in my next video. Make sure you subscribe and like and share it with your friends. Thank you.